So today we are going to see capacitors in series and parallel. Already parallel connection எப்படி இருக்கும் series connection எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ச்சியாக இருந்ததுன்னா parallel, அப்படி பக்கவாட்டில் இருந்ததுன்னா தொடர்ச்சியாக இருந்ததுன்னா சீரியஸ், அதுமாதிரி பக்கவாட்டில் இருந்ததுன்னா parallel அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? ஸோ இது இப்போ கெப்பாசிட்டராக இந்த சீரியஸ் வைக்கும் போதும் சரி இல்லை parallel வைக்கும் போது எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் அண்ட் சீரியஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 3 கெப்பாசிட்டர் யோசிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று C1, C2, C3 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அண்டு இந்த கெப்பாசிட்டர்லாம் ஒரு பேட்டரி கூட சீரியஸாக கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த இதெல்லாம் C1, C2 எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க. பேட்டரியோட வோல்டேஜ் V. இப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணோன்னு என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறதுக்குலாம் இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ண மூவ் ஆகும். இதில் படம் கொடுத்துருக்காங்க AB அப்படின்னு சொல்லிட்டு. ஏ வந்து கெப்பாசிட்டர் கனெக்டிங் சீரியஸு அண்டு ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 3 கெப்பாசிட்டி கூட்டி மொத்தமாக கால்குலேட் பண்ணுறது தான் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டின்னு சிஎஸ். சிஎஸ்னா கெப்பாசிட்டி சிஎஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தோன்னா 2 பிளேட்டுக்கு நடுவில் V1, V2, V3 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது பிட்வீன் த 3 பிளேட்ஸ், பிட்வீன் த கெப்பாசிட்டர் C1, C2, C3. ஸோ இதுதான் முக்கியமானது. வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்க. அதனால தான் V2, V1 அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இதில் இந்த நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். -Q அப்படின்னு சொல்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்? நம்மளுடைய நெகட்டிவ் டெர்மினல் டு த ரைட் பிளேட் ஆஃப் C3 அப்படின்னு போட்டிருக்காங்க. படத்தில் பார்த்தா தெரியுதா? மைனஸ்லேருந்து ப்ளஸில் போகும். அப்படிதானே? பொதுவாக நமக்கு அப்படிதான் நம்ம சொல்லிப்போம். எலக்ட்ரான் வந்து மைனஸ்லேருந்து. அப்போ என்ன பண்ணுது? இந்த எலக்ட்ரான் இப்படி இங்கேருந்து இங்கே இப்படி போகுது, இப்படி போயிட்டு இப்படி போகுது. அப்போ இது ரைட் ஆஃப் த C3 அப்படிவாங்க. அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட்டு, இந்த மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வரணும். ஸோ இப்படினா தான் நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ தான் கரண்ட் கிரியேட் ஆகும்னு அர்த்தம். சரியா? So which pushes the electrons of same amount -Q from left plate of C3 to the right plate of C2. இந்த மாதிரி C3க்கு வந்த பிறகு C3ல உள்ள அந்த வோல்டேஜ் வந்து புஷ் பண்ணுது. யாரை புஷ் பண்றா? அதே சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது -Q இங்கேருந்து இங்கே புஷ் பண்றாங்க. C3யோட லெஃப்ட்ல இருந்து C2 உடைய ரைட் பிளேட்டுக்கு புஷ் பண்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் C3யோட லெஃப்ட்டுக்கு போகுது, அப்புறம் ரைட்டுக்கு போகுது, அப்புறம் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகுது, எதோட C2 உடைய லெஃப்ட்டுக்கு போகுது. சரியா? ஸோ சிமிலர்லி இந்த லெஃப்ட் பிளேட் ஆஃப் C2 புஷஸ் த சார்ஜ் ஆஃப் -Q டு த ரைட் பிளேட் ஆஃப் C1. உடனே என்ன பண்ணுது? C2 அதுவும் தன்னோட வந்து அந்த -Q சார்ஜை வந்து என்ன பண்ணுது? புஷ் பண்ணுது. புஷ் பண்ணி எங்க போகுது? ரைட் ஆஃப் த C1 போகுது. அப்போ இப்படி போறனால which induce the positive charge +Q on the left plate of C1. இப்படி போறனால ஒண்ணு என்ன நடக்குது? உனக்கு C1 உடைய லெஃப்ட் பிளேட்ல +Q சார்ஜ் இன்டியூஸ் ஆகுது. சரி, இன்டியூஸ்னா அப்படி தூண்டினால கிடைக்கிறது. At the same time the electrons of charge -Q are transferred from left plate of C1 to positive terminal of the battery. அப்ப இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சார்ஜ் -Q வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அதாவது C1 உடைய லெஃப்ட்ல இருந்து பேட்டரியோடைய ரைட்டுக்கு, பேட்டரியோட ரைட்டுன்னு சொல்லாம பாசிட்டிவ் டெர்மினல் சொல்லுவோம், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ சிம்பிள் தான். எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கி? பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் C3யோட ரைட்டுக்கு போகுது, அப்புறம் அது வந்து புஷஸ் பண்ணுது. உடனே நம்ம என்ன சொன்னோம்? C3 வந்து ஒரு இடத்துல வந்து ப்ளஸ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். உடனே அவர் புஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? C2 உடைய அந்த லெஃப்ட் சைடு புஷ் பண்ணும். இந்த மாதிரி C1ல ஒரு சைடு +Q சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். உடனே அவர் வந்து என்ன பண்ணுவாரு? பேட்டரியோட இன்னொரு டெர்மினல் ரீச் பண்ணுவார். ஸோ மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாதிரி இப்போ ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு ரீச் ஆயிடுச்சு. By this process, each capacitor stores the same amount of charge Q. அப்போ இந்த ப்ராசஸ்ல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணது அர்த்தம். அதாவது Q -Q +Q அது முக்கியம் இல்லை, Q அப்படிதான், சார்ஜ் அவ்வளோதான், சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அப்போ அந்த கெப்பாசிட்டர்லாம் நீ வந்து பொதுவாக ஒவ்வொரு கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டர் பொதுவாக டிஃப்ரெண்ட், அது நமக்கு தெரியும். இப்போ ஒரு கெப்பாசிட்டர் நீ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உன்னுடைய கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டர்ஸும் என்னுடைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டரும் வேறுபடும். அதுதானே? ஸோ தட் அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டர் வேறுபடனால
அந்த கெப்பாசிட்டிக்கு அக்ராஸா நடக்கக்கூடிய அந்த வோல்டேஜும் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்படிதானே? அவங்க கெப்பாசிட்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆனா வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த வோல்டேஜ் நம்ம V1, V2, V3 அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு பிளேட்டுக்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் நான் வச்சுக்கிட்டேன். V1 C1 ஃபார் V1 அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். சரியா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா எப்படி போடலாம்? இப்போ 3 வோல்டேஜையும் நம்ம சம் பண்ணலாம். சரியா? சம் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? அந்த பேட்டரியோட டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ நான் V1 + V2 + V3 = V அப்படின்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் இந்த V1, V2 இதெல்லாம் இந்த அக்ராஸ் த கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் V அப்படிங்கிறது பேட்டரியோட வோல்டேஜ். ஓகேவா? ஆல்ரெடி we know that Q = CV அப்படின்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? V வச்சுக்கிட்டேன். C இந்த சைடு கொண்டு வந்துறேன். தெரியுதா உங்களுக்கு நான் எங்க சொல்றேன்னு? இந்த C இந்த சைடு இப்படி கொண்டு வந்துறேன். அப்ப என்ன வரும்? Q/C ன்னு வரும். அப்ப V அப்படிங்கும்போது Q/C அப்படின்னு வந்துட்டு. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கும்போது Q/C1, Q/C2, Q/C3. ஸோ ஏன் சார் Q1, Q2 வராது அப்படின்னு கேட்டால் நான் அதான் ஏற்கனவே சொன்னாச்சு. இந்த சார்ஜ் வந்து எந்த வித மாறுபாடாக இருக்காது, சேமாக இருக்கும், கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தப்பாக போடுறாங்க. இப்போ 3த்துக்கு Q காமனாக இருக்குன்னா காமனாக எடுத்தோடனே 1/C1 + 1/C2 + 1/C3 இந்த மாதிரி வந்து. சரியா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1.104. ஸோ இந்த கெப்பாசிட்டர்லாம் நீ வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணுற அவங்களுடைய அந்த டோட்டல் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் நினைக்க போகிறோம். அதாவது சிங்கிள் கெப்பாசிட்டர்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர்மாங்க, CS நினைக்க போகிறோம். அது எப்படி எழுதலாம்? V = Q/CS. நீ C1, C2, C3 அந்த மாதிரி போடாமனா வெறும் Q/CS போடலாம். ஓகே? ஸோ Q/CS அப்படிங்கிற அந்த வேலையை நல்லா பாரு. இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த Vங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரியா? அப்போ என்ன வரும்? Q/CS = Q அண்ட் காமனாக 1/C1, C2 அந்த மாதிரி வந்துடும். போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? 2 சைடு இருக்கு Q-வை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தனா 2 சைடு இருக்கு Q-வை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/CS = 1/C1, 1/C2, 1/C3 எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதுல இருந்து என்ன தருது அப்படின்னா ஒரு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டரோட ஒரு 3 கெப்பாசிட்டரோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் CS அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது இன்வெர்ஸ்ல இருக்கு. அது எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட இன்வெர்ஸ்க்கு ஈக்குவல் ஆகும். அதாவது 1/CS, அதாவது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டரோட இன்வெர்ஸ் எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டர் இன்வெர்ஸ் 1/C1, 1/C2, 1/C3 அதான் இங்க இருக்கும். இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல முக்கியமான இன்னொரு லைன் என்ன அப்படின்னா இதுதான் நான் அந்த அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. This equivalent capacitance CS is always less than that of smallest individual capacitance CS அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ C1க்கு வந்து நான் 5, C2க்கு வந்து 10, C3க்கு வந்து 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ C1 தான் கம்மியா இருக்கு, 5 அப்படின்னு இருக்கா? இப்போ அந்த 5 விட யாரோ கம்மியா இருப்பாங்கன்னா CS கம்மியா இருப்பாங்க. CS is always less than the smallest individual capacitance series. அந்த கெப்பாசிட்டர்ல யாருக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கோ அவரை விட கம்மியா இருப்பாங்க CS. ஓகே? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? இப்போ இதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் பேரல் கனெக்ஷன் நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. காமிக்க அந்த படத்தை அப்புறம் நீங்க நம்ம தியரிக்கு போவோம். இந்த இருக்கா இதுதான் பேரல். இதா இருக்கு. சரியா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறேன். பேட்டரி அந்த சைடு கனெக்ட் பண்ணிடுறேன். இது வந்து டோட்டலா நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். டோட்டலா வந்து இதையும் நம்ம என்ன ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ்மாங்க. ஆனா இந்த இடத்துல போன டாபிக்கும் இந்த டாபிக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த டாபிக்ல பாரு Q1, Q2 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட் ஆஃப் சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணுதுன்னு அர்த்தம். அவ்வளோ சிம்பிள். ஆனா V வந்து மாறாது. பேரலல் கனெக்ஷன்ல V வந்து மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப சிம்பிள் தான். போன இதில் வோல்டேஜ் மாறி இருக்கும், Q மாறாது. இந்த இடத்துல Q மாறி இருக்கு, வோல்டேஜ் மாறலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ அது என்ன டாபிக்? நம்ம ஈஸியாக அந்த படத்தை வச்சா நீங்கள் எழுதலாம். கன்சிடர் 3 கெப்பாசிட்டர்ஸ் C1, C2, C3 கனெக்டட் வித் பேட்டரி. அப்போ தே ஆர் இன் பேரலல் கனெக்ஷன். இந்த மாதிரி ஓன் மேட்ஸ் அழகாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே அதான் சொல்லியிருப்பாங்க வோல்டேஜ் இருக்கான். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த டாபிக் அடுத்த பேராகிராஃப்ல since corresponding sides of the capacitors are connected to the same positive and negative terminal of the battery. அதாவது நல்லா அந்த படத்தை பார்த்தா தெரியும். ஒவ்வொரு கெப்பாசிட்டருடைய பிளஸும் பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல், ஒவ்வொரு கெப்பாசிட்டருடைய மைனஸும், அதாவது மைனஸ் அதாவது ஒரு சைடு 2 சைடு அது சொல்றேன். சரியா? அந்த ஒரு சைடு வந்து மைனஸ் பிளஸ் கூட சொல்லக்கூடாது. பேட்டரியில மைனஸ் பிளஸ் சொல்லலாம். கெப்பாசிட்டர்ல ஒரு
ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் அப்படின்னா வச்சுக்கோங்க. சரியா? ஒரு பிளேட் ஃபுல்லாமே பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலும் இன்னொரு பிளேட் ஃபுல்லாமே பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்ணிருக்கனால வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் ஈக்குவல் தான். சரியா? இஸ் ஈக்குவல் டு பேட்டரி வோல்டேஜ். ஒவ்வொரு கெப்பாசிட்டர் அக்ராஸ் நடக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் எப்படி தான் பேட்டரி வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். சின்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அது வழக்கம் போல ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட வேல்யூ டிஃபரெண்டா இருக்கனால அப்ப ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்காங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்னது? இந்த Q தான். The charge stored in each capacity is not same as the charge stored in the three capacitors Q1, Q2, Q3. ஓகே, நம்மளுடைய டோட்டல் சார்ஜ் ஆஃப் அதாவது கன்சர்வேஷன் டோட்டல் சார்ஜ் படி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மூணு சார்ஜையும் கூட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த Q1, Q2, Q3 இது எல்லாமே டோட்டல் சார்ஜ் அதாவது Qக்கு ஈக்குவலா இருக்கும். நாங்க இஸ் ஈக்குவல் டு த சார்ஜ் Q ட்ரான்ஸ்ஃபர் வித் பேட்டரி. பேட்டரினால எவ்வளவு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம்? Q is equal to Q1 plus Q2 plus Q3 அப்படின்னு எழுதிக்கலாம். Q is equal to CV அப்படின்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல Q வச்சுக்கிட்டு இப்போ C அப்படின்னா C1, C2, C3 அப்படின்னு எழுதிக்கிறது. சரியா? இது ஃபுல்லாமே Q. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த மூணு கெப்பாசிட்டரும் சேர்ந்து ஒரு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் தான் ஃபார்ம் பண்ணுது. அப்போ CP அப்படின்னு சொல்றோம். அந்த CPங்கிறது ஸ்டோர் டோட்டல் சார்ஜ். அப்போ நான் Q is equal to CPV போட்டுக்கலாம். பொதுவாக Q is equal to CP. அதுல இருந்தா நம்ம CSV, CPV தான் போடுறோம். CPன்னா என்னன்னா கெப்பாசிட்டர் பேரலல் கனெக்ஷன். சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சரி Q க்கு பதிலா CPV அப்படி போடுறேன். அந்த சைடு என்ன வரும்? C1V plus C2V plus C3V. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா பக்கமும் V காமனா இருக்கு. காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும் அப்படின்னா CP is equal to C1 plus C2 plus C3. ஆனா இது சீரியல் கனெக்ஷன்ல பார்க்கும்போது என்ன ஆகும்? 1/CS is equal to 1/C1 plus அப்படியே வரும். அப்படிதான் இதுல வந்து எப்படின்னா சாதாரணமா ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ என்ன சொல்லியாச்சு? ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டருக்கு ஈக்குவலாக வரும். And இதுலயும் அப்படின்னா CP in a parallel connection is always greater than the largest individual capacitors அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ C1 5 வேல்யூ, C2 10 வேல்யூ, C3 15 வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல லார்ஜஸ்ட் எதா இருக்கு? C3 இருக்கா? அந்த C3யை விட யார் அதிகமா இருப்பா அப்படின்னா CP அதிகமா இருக்கும். அதாவது ஈக்குவலன்ட் கனெக்ஷன். அது அப்படிதானே? ஏன்னா 5 + 10 + 15 அப்படின்னா நீங்க வந்து 30 அப்போ CP வந்து அதிகமாக தான் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அவ்வளவுதான். சாதாரண பேசிக் தான். பட் அது நம்ம சொல்லணும். கிரேட்டர் தானே இருக்கு இல்ல ஸ்மாலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டாபிக் நம்ம போலாம். Distribution of charges in a conductor and an action point. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்காங்க. சரியா? டூ கண்டக்டிங் ஸ்பியர் A and B. இந்த A உடைய ரேடியஸ் பார்த்துக்கோங்க R1 and B ஓட ரேடியஸ் பார்த்துக்கோங்க R2. ரெண்டுத்தையும் ஒரு தின் கண்டக்டிங் ஒயரால கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது பார்த்தாலும் தெரியும் படத்துல. இந்த A படத்துல Q1 சார்ஜஸ் இருக்கு. சரியா? B அந்த ஸ்பியர்ல என்ன அது Q2 சார்ஜஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அது வந்து எதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்பியரோட ரேடியஸோட அதிகமா இருக்கு டிஸ்டன்ஸ். இப்போ A1ஓட ரேடியஸ் 5 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. B உடைய ரேடியஸ் வந்து 0.5 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இதோட அதிகமா இருக்கும். 10 மீட்டர் 12 மீட்டர் அப்படியே அதிகமா இருக்கும். சரியா? அந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ஆக்சுவலி டாபிக் என்ன? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் கனெக்ட். எப்படிலாம் சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஒரு கண்டக்டர்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ ஒரு சார்ஜ் வந்து இன்டியூஸ் பண்றேன். ஏதாவது ஒரு ஸ்பியர்ல இன்டியூஸ் பண்றேன். சரியா? உடனே இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? ரெண்டு ஸ்பியரும் கனெக்ட் ஆயிருக்கனால ரெண்டு ஸ்பியர்லயும் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரியா? சரியா? ஏன் எப்படி வந்து அது நடக்கு அப்படின்னா பிகாஸ் தட்ஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சேம் இன் போத் தி ஸ்பியர். ரெண்டு இதுலயுமே என்ன நடக்கு? ரெண்டு இதுலயுமே சேம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால நீங்க ஏதாவது ஒரு ஸ்பியர்ல சார்ஜ் இன்டியூஸ் பண்ணாலும் ரெண்டு இதுக்கும் ஸ்பியருக்கும் சார்ஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரியா?
they are now uniformly charged and attain electrostatic equilibrium. அப்ப ரெண்டு பேரும் அப்படியே சார்ஜ் ரீடியூஸ் பண்ணா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி என்ன ஆயிடுறாங்கன்னா யூனிஃபார்ம்லியா சார்ஜ் ஆகுறாங்க அண்ட் அட்டைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமா, எந்த வித சார்ஜும் மூவ் ஆகாம இருந்து ஒரு நோ இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். அப்ப தேர் இஸ் நோ நெட் மோஷன் அடிமாங்க அதில். அதெல்லாம் முன்னாடி கிளாஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க, ரீகால் பண்ணுங்க. அண்ட் Q1 அப்படிங்கிற என்னது, நம்ம ஸ்பியரோ ஏ உடைய சர்ஃபேஸ்ல இருக்கிற சார்ஜஸ். அண்ட் Q2ங்கிற என்னதுன்னா பில இருக்கிற பியோட சர்ஃபேஸ்ல இருக்கிற சார்ஜஸ். சரி, அப்ப நம்ம வந்து டோட்டல் சார்ஜ் Q = எப்படி எழுதலாம், Q1 + Q2 அப்படின்னு எழுதலாம். The charges are distributed only on the surface and there is no net charge inside the conductor. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த சார்ஜஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா only on the surface, சரியா? inside என்ன ஆகாது, there is no net charge inside the conductor. திருப்பி திருப்பி இந்த லைனா சொல்லிட்டே இருப்பாங்க, கண்டக்டருக்குள்ள எந்த வித சார்ஜும் இல்லை அப்படிங்கிறது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது. இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பார்ப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு நம்ம வந்து V அப்படின்னு பொதுவாக வைப்போம். இந்த இடத்துல VA எதுக்கு வச்சுன்னா ஏ ஸ்பியர் ஏ உடைய நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்குறேன், அதனால VA அப்படின்னு வச்சுருவேன். பொதுவாக ஃபார்முலா 1/4πε0 Q/R அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே சார்ஜ் வந்து Q1 அண்ட் ரேடியஸ் வந்து R1னால R1. அதே மாதிரி பிக்கு VBC கோடு 1/4πε0 Q2/R2. ஓகே ஃபைன், ரெண்டு ஈக்குவேஷன் லேஸ். இப்போதான் இங்கே ஒன்று பார்க்கணும், இந்த ரெண்டு சர்ஃபேஸோடைய கண்டக்டரோட சர்ஃபேஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கும். அதாவது சேம் பொட்டன்ஷியல் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ண ஒரு லைன் சொன்னோம். அப்புறம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணலாமா, அதாவது VA = BP அப்படின்னு சொல்லலாமா, சரியா? அதாவது என்ன அர்த்தம்னா ரெண்டு கண்டக்டரோடைய சர்ஃபேஸ்லையும் சேம் பொட்டன்ஷியலா இருக்கு, அதாவது ஈக்குவல் பொட்டன்ஷியல். இந்த ஸ்பியர் வந்து நம்ம ஒரு கண்டக்டிங் ஒயரால கனெக்ட் பண்றதுனால both ஸ்பியர், அதாவது both சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து என்ன பண்ணுதுன்னா டுகெதரா ஃபார்ம் ஆகி ஒரு ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை மேக் பண்ணுது. அப்ப ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட ஃபார்முலா என்னது, VA = VB. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கனால, ரெண்டு ஸ்பியர் இருக்கனால, சரியா? அப்ப VA 1/4πε0 அதெல்லாம் போட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணா காமனா உள்ளது கேன்சல் பண்ணிடலாம். 1/4πε0 அந்த சைடு 1/4πε0 கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வரும், Q1/R1 = Q2/R2. அவ்வளோதான். இதோட முடிஞ்சுதா இல்லையா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், வெறும் Q1/Q2 அப்படிதான், R1 அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அடுத்து சார்ஜ் டென்சிட்டி. என்ன சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட், சார்ஜ் டென்சிட்டி உண்டு. ஏல உள்ள சார்ஜ் டென்சிட்டி σ1 அண்ட் பியில் உள்ள சார்ஜ் டென்சிட்டி σ2 அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, Q1 = 4/4πR1² σ1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்திருக்கும், எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன எழுதுவோம், சார்ஜ் டென்சிட்டி சிக்மா = சரியா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பழைய ஃபார்முலா இருக்கு, Q/A அப்படின்னு எழுதுறேன். இப்போது ஜெனரல் ஃபார்முலா இல்லைனா σ1 σ2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சரியா? ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கனால இந்த ஏக்கு பதிலாக 4πR². ஸோ இங்கே R1 இருக்கனால நான் இந்த ஸ்பியரோட ரேடியஸ் R1, அதான் என்ன பண்றேன்னா 4/R1². அப்படின்னு வச்சுருவேன். அப்ப எனக்கு Q1, சரியா? Q1 தான் தேவைன்னா இந்த சைடு அந்த பேருமா, இங்க ஆல்ரெடி யார் வச்சுக்கோம், σ1 வச்சுருக்கோம். அதனாலதான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், Q1 = 4/R1² σ1. இதுமே Q2 போடலாமா, 4/R2² σ2. வேற எந்த வேலையும் மாறாது, சும்மா இந்த டேம் σ1 σ2 R1 R2 இந்த மாதிரி தான் வரும். வழக்கம் போல இந்த வேல்யூ Q1 Q2 அந்த வேலையை நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம், 1/12ல சப்ஸ்டிட் பண்றோம். மேல Q1 Q2 இருக்கு, அதில் சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த 4/4π கேன்சல் ஆகும். ஃபைனலா கீழே இருக்க R1 மேல இருக்க R1 கேன்சல் ஆகும், கீழே இருக்க R2 மேல இருக்க R2 கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்கும், σ1 R1 = σ2 R2 அப்படின்னு வரும். ஸோ பொதுவாக அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா, AB = BC இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா M1 N1 = M2 N2 = M3 N3 இந்த மாதிரிலாம் தான். இப்போ M1 = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால σR = கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம், சரியா? ஸோ σRங்கிற கான்ஸ்டன்ட்னா என்னென்ன, சார்ஜ் டென்சிட்டியும் அந்த ரேடியஸையும் நீ மல்டி பண்ணால் என்ன வரும், கான்ஸ்டன்டாக இருக்கும். ஓகே, த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர். அது பார்த்தாலும் தெரியுதா,
சிக்மா ஆர் சிகுடு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன பண்ணுவேன், சிக்மா சிகுடு 1/r அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்ன அர்த்தம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மாவும் ஸ்பியரோட ரேடியஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரியா? ஃபார் a small radius the charge density will be larger and vice versa. அப்படிதானே, ஒரு ஆள் கூடனா இன்னொரு ஆள் குறைவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ ரேடியஸ் கம்மியாக இருந்ததுன்னா சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதை தான் நீ அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வேர்டை. ஏன்னா பின்னாடி இதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் வரப்போகுது. ஃபார் ஸ்மாலர் ரேடியஸ் த சார்ஜ் டென்சிட்டி வில் பி ஹையர். ஓகே ஃபைன். அடுத்த டாபிக் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். கொரோனா ஏற்கனவே நம்ம நாட்டில் தலை விரிச்சு ஆடுது. நம்ம பிசிக்ஸ்ல முந்தையே வந்துட்டுங்க. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு irregular ஷேப் எடுத்துக்கோ. அது வந்து ஒரு கண்டக்டர், சரியா, சார்ஜ் கண்டக்டர் irregular ஷேப் எடுத்துக்கோங்க. அவங்க ஃபிகர்ல 1.61 ஏல அந்த படம் காமிச்சிருக்காங்க. ஏ படத்தையும் பி படத்தையும் பார்த்துக்கோ. அப்புறம் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ப்ளஸ்லாம் போட்டு ஒரு இடத்துல சின்ன ரேடியஸ் மாதிரியும் இன்னொரு இடத்துல பெரிய ரேடியஸ் மாதிரி வட்டம் போட்டுருக்காங்களா பி படத்தில். ஓகே அவ்வளோதான் பேசி. ஓகே ஸோ we know that the smaller the radius of the curvature the larger is charge density அப்படின்னு தெரியும். அப்படி தானே, எங்கெல்லாம் ஸ்மாலர் ரேடியஸ் இருக்கோ அங்கெல்லாம் எப்படி இருக்கும், சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த எண்டில் இப்போ இந்த பிங்கிற படத்தில் பாரு, எது ஸ்மாலர் ரேடியஸ் இது, எது ஹையர் ரேடியஸ் இது. அப்போ எங்கே சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், இங்கே. அவ்வளோதானே, இதை விட இங்கே அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ the end of the conductor which has larger curvature smaller radius has large charge accumulation அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன அர்த்தம், எந்த ஒரு எண்டு வந்து ஸ்மாலர் ரேடியஸ் இருக்கு, ஸ்மாலர் ரேடியஸ்னா லார்ஜர் கர்வேச்சர்மாங்க. சரியா? அப்போ அந்த இடத்துல லார்ஜ் சார்ஜ் அக்குமுலேஷன், அதிகமான சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு, உண்டாகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ என்ன நடக்கும் சார், இப்போ நிறைய ஒரு எண்டில் போய் குவிஞ்சிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, as a result the electric field near this edge is very high. அப்போ அந்த ஒரு எண்டில் எங்க ஸ்மாலர் ரேடியஸ் இருக்கோ அங்கே சார்ஜ் இருக்கும், அந்த எண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா வெரி ஹையா இருக்கும். அப்போ வெரி ஹையா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் உள்ள ஏரை அயனைஸ் பண்ணிருப்பார். இந்த ஏங்கிற இடத்துல உள்ள இந்த சார்ஜ், நான் இந்த படத்துல டாட் போடுறேன், இந்த ஏல சார்ஜ் அதிகமா இருக்கு, உடனே இந்த ஏ வந்து என்ன பண்ணுவார், பக்கத்தில் உள்ள ஏரை ஃபுல்லாக அயனைஸ் பண்ணி விட்டுறாரு. ஏன் அப்படின்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஞ்சம் அதிகமாயிட்டு. சரியா? அவ்வளோதான். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுவார், பக்கத்தில் உள்ள ஏரெல்லாம் அயனைஸ் பண்ணுது. The positive ions are repelled at the sharp edge and negative ions are attracted to the sharp edge. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும், கண்டிப்பா பாசிட்டிவ் அயான்ஸ்ல நெகட்டிவ் அயனும் அப்படியே பிரியும். அயனஸ்னா அதானே பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரியுது. பாசிட்டிவ் அயன் ஃபுல்லாமே அந்த ஷார்ப் எட்ஜ் ரிப்பல் பண்ணிடுது, நெகட்டிவ் அயான்ஸ் ஃபுல்லாமே என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணிடுது. அவ்வளவுதான். இது வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி எழுதுறாங்க, பாசிட்டிவ் அயன்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிடுது, நெகட்டிவ் அயன்லாம் ரிப்பல் பண்ணிடுது. பட் அது ரொம்ப பெரிய தப்பு. எப்பவுமே பாசிட்டிவ் ரிப்பல், நெகட்டிவ் வந்து அட்ராக்ட், அவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த நெகட்டிவ் அட்ராக்ட்னால என்ன நடக்கும், திஸ் ரெடியூஸ் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் நியர் த ஷார்ப் எட்ஜ். உடனே அந்த வெளியில இருக்க அந்த நெகட்டிவ்னா உள்ள வந்தோன்னா இங்க உள்ள யார் ஆல்ரெடி யார் பிளஸ் இருக்காரு, அப்போ ரெண்டு பேரும் நியூட்ரலைஸ் ஆவாங்களா, கொஞ்சம் கேன்சல் பண்ணுவாங்களா, அதை ரெடியூஸ் பண்ணுவாங்களா, அதாவது டோட்டல் சார்ஜை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அதுதான். ஸோ அதனால ஷார்ப் எட்ஜ் பக்கத்துல இருக்கிற அந்த இதுல சார்ஜ் வந்து டோட்டல் சார்ஜ் வந்து கண்டக்டருடைய டோட்டல் சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். இது வந்து சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்பாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த 5 மார்க்ல ஒரு கேஸா கூட கேட்பாங்க. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே ஈஸி தான். படத்தை போட்டு ரேடியஸ் பற்றி சொல்ல போற, கர்வேச்சர் பற்றி சொல்ல போற, சார்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்ல போற, எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கு அதனால பக்கத்தில் உள்ள கேஸ் அயனைஸ் பண்ணுது, பாசிட்டிவ் வந்து ரிப்பல் ஆகுது, நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகுது. உடனே இது உள்ளுக்குள்ள இருக்க நெட் சார்ஜ், அது ஷார்ப் எட்ஜோடைய சர்ஃபேஸ்ல இருக்க நெட் சார்ஜ்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள். ஓகே. அடுத்து லைட்னிங் அரஸ்டர் ஆர் லைட்னிங் கண்டக்டர். இடி தாங்கி அடிமாங்கல்ல, அதுதான். So this is a device used to protect tall buildings from the lightning strikes. It works on the principle of action of points or corona discharge. எங்கேயாவது ஒரு இன்டர்வியூல இதை கேட்பாங்க,
ஈடு தாங்கி இந்த மாதிரி லைட்டினிங் அரஸ்ட் இருக்குல்ல, என்ன பிரின்சிபலாக ஒர்க் ஆகுது அப்படின்னா வெறும் கம்பியெல்லாம் இருக்கு, இல்லை வீடு பக்கத்தில் கட்டியிருக்காங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். The principle is based on the action on points or corona discharge. இதான் ஒன்று சொல்லிக்கலாம். ஏற்கனவே இப்போ நீ படிக்கிறதுனால உனக்கு கொரோனா அந்த நேம் மறக்காது. டக்குன்னு கேட்டாங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் சொல்லிடும். இன்ட்ரியில் ஒரு 5 மார்க் கிடைக்கும். So this device consists of long, thick copper rod passing from top of the building to the ground. இது எல்லாருமே பார்த்துப்போம் கண்டிப்பா. பார்க்காட்டாலும் பார்த்துக்கோங்க. பெரிய பில்டிங் பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. ஒட்டிய நாட்டு இருக்கும். ஒரு காப்பர் ராடு மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். மேலே ஒரு சூழாய மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே பாஸ் பண்ணி கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. சரியா? இந்த அப்பர் எண்ட் ஆஃப் த ராடு ஹேஸ் ஷார்ப் ஸ்பைக் ஆர் ஷார்ப் நீடில். சொன்னோம்னா அது ஒரு 3 இல்லை 2 இதில் எப்படினாலும் இருக்கலாம். அது டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு. ஷார்ப் ஸ்பைக்காக இருக்கும், இல்லை ஷார்ப் நீடில் இருக்கும். சரியா? ஏன் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன் ஆன் பாயிண்ட்ஸ் அதுதான் அங்கேயும் யூஸ் ஆகும். சாரி, இப்போ அந்த ராடோட லோயர் எண்ட் என்ன சார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோயர் எண்ட் கனெக்டட் த காப்பர் பிளேட் விச் இஸ் பரீடு டீப் இன்டு த கிரவுண்ட். இந்த ராடை வந்து கனெக்ட் பண்ணி கிரவுண்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. அந்த கிரவுண்டுக்கு அடியில் என்ன இருக்குன்னா ஒரு காப்பர் பிளேட்டை வந்து வச்சு அந்த ராடை கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் அந்த காப்பர் ராடு வந்து பூமியில வந்து மண்ணை போட்டெல்லாம் மூடி தான் வச்சுப்பாங்க. சரியா? when a negatively charged cloud is passing above the building, அப்போ பில்டிங் பக்கத்துல ஒரு ஆள் போறாரு, யாரு நெகட்டிவ் சார்ஜ்டு க்ளவுட்ஸ், அவர் என்ன பண்ணாரு, உடனே ஸ்பைக்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கிரியேட் பண்ணி விடுறாரு. சரியா? since the induced charge on thin spark spike is large, it result in corona discharge. உடனே இப்படி பண்றதுனால உடனே அந்த ஸ்பைக்ல அந்த நீடில் என்ன நடக்குன்னா அதிகமான அளவு ஒரு இன்டியூஸ்டு சார்ஜ் டென்சிட்டி கிரியேட் ஆகுது. அதிகமான அளவு, ஏன்னா அவர் வந்து ரேடியஸ் கம்மினாலும் சார்ஜ் அதிகமாக அக்யூமுலேட் ஆகும். அது நம்ம தெரிஞ்ச உடனே இப்படி அதிகமாக அக்யூமுலேட் ஆனால் என்ன வரும், உடனே டிஸ்சார்ஜ் நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். அதையும் நம்ம பார்த்தோம். திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அயனைஸ் த சரௌண்டிங் ஏர். உடனே இந்த நீடில் இருக்க அந்த பாசிட்டிவ் அயனை என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க அந்த சரௌண்டிங் ஏரை அயனைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ which in turn neutralize the negative charge in the cloud. உடனே என்ன பண்ணிடும், அந்த cloudல என்ன சார்ஜ் இருக்குன்னு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு. இப்போ ஸ்பைக்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், பக்கத்தில் உள்ளலாம் இது பண்ணும், பக்கத்தில் உள்ள ஏரை வந்து அயனைஸ் பண்ணும். இப்போ பக்கத்தில் உள்ள ஏரை அயனைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஸ்பைக்ல உள்ள அந்த பிளஸ் வந்து என்ன பண்ணும், ஏர்ல உள்ள மைனஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஏர்ல அதர் ரெண்டுல என்ன இருக்கும், பிளஸ் கிரியேட் ஆகும், இன்டியூஸ் ஆகும். இந்த பிளஸ் எங்க போகும், க்ளோடுக்கு போயிடும். க்ளோட்ல என்ன இருக்கு, மைனஸ்க்கு. அப்போ 2 பேர் நியூட்ரல்ஸ் ஆவாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த க்ளோட்ல இருக்கிற அந்த டோட்டல் நெட் சார்ஜை குறைச்சு விட்டுருவாரா? சரியா? இதுதான். அப்படியே இமேஜினா அப்படி பண்ணு, அப்படியே படிக்க முடியாது. ஓகே இப்படி ஓடு அப்படின்னு மனசுல வந்து ஒரு ரன் ஆகும். ஸோ நியூட்ரலைஸ் த நெகட்டிவ் சார்ஜ் இன் த க்ளோட். த நெகட்டிவ் சார்ஜ் புஷ்டு டு த ஸ்பைக்ஸ் பாசஸ் த்ரூ காப்பர் ராட். அப்போ என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்பைக் வழியா பாஸ் ஆகி காப்பர் ராடுக்கு போய் காப்பர் ராடு வழியா பாஸ் ஆகி எங்க போகுது, கரெக்டாக சேஃபாக டைவர்ட் ஆகுது, எர்த்துக்கு டைவர்ட் ஆகுது. ஸோ த லைட்டனிங் அரஸ்டர் டஸ் நாட் ஸ்டாப் த லைட்டனிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லைட்டனிங் அரஸ்டர் என்ன பண்ணாது, உடனே நீ வராதப்பா அப்படின்னு தடுக்கலாம் முடியாது. அவர் வேங்கிடுவார். வேங்கிட்டு பட் பில்டிங் எந்தவித லாஸும் இல்லாமல் எந்தவித டேமேஜ் இல்லாமல் டேரக்ட் எங்கே அனுப்பிடுவாரோ, கிரவுண்டர் ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுவார். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த யூனிட்ல லாஸ்ட் டாபிக் வந்து வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். ஸோ இந்த இயர் 1929 ராபர்ட் வான் டி கிராஃப் இதை வந்து இந்த மிஷினை வந்து டிசைன் பண்ணாரு. ஸோ இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இது பண்ணது தான், ப்ரொடியூஸ் பண்ணது. லார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த சொல்றாங்கன்னா 7 மில்லியன் வோல்ட்ஸ், அதாவது 10⁻⁷ வோல்ட். அந்த அளவுக்கு. இது வந்து ஒன்றும் கேட்பாங்க, எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கோங்க. எவ்வளோ வேல்யூ கேட்டாங்கன்னா 10⁻⁷ வோல்ட். அப்புறம் முக்கியமான இந்த வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, எப்படி நம்ம லைட்டிங் அரெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட். சரியா? அது பார்த்துக்கோங்க. இந்த 2 பார்த்து இந்த இதில் போட்டிருக்காங்க, ஹாலஸ்பியர் இது படம் போட்டிருக்காங்க. சரியா? படம் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வச்சு லேசாக சொல்கிறேன். அலுமினியம் ரோலர், கொரோனா டிஸ்சார்ஜ், இந்த எல்லாத்தையும் சொல்கிறேன். ரப்பர் பிளேட்டு, பிளாஸ்டிக் ரோலர், கொரோனா டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே உள்ளது அதே படம் தான், ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி. சரியா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரப்பர் பிளேட்டு, இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் இருக்குது. இ, பி, சி, டி அந்த நம்பர்லாம் அந்த சிம்பிளாக பார்த்துக்கோ.
இல்லை பிசி அப்படிங்கிறதுனா ரெண்டு இது ரெண்டுல அதெல்லாம் பெல்ட் பாஸ் ஆகும். இயும் டி என்னன்னா ஸ்பைக். சரியா, அந்த நம்பர் கொடுத்துருங்க, அந்த சிம்பிள் கொடுத்துருங்க. A large hollow spherical conductor ஒரு இன்சுலேட்டிங் ஸ்ட்ராண்ட் மேல வச்சிருக்காங்க, ஒரு லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர். A புள்ளை P is mounted at the center of the hollow sphere. நம்ம அந்த ஹாலோ ஸ்பியரோட சென்டர்ல ஒரு புள்ளி, நம்ம புள்ளினா தெரியுமா, கிணத்துல தண்ணி இறக்கிட்டு அது ஒரு ரோல் மாதிரி இருக்கும், அதுதான் ரோலர் மாதிரி. சரியா, ஆனால் அனதர் புள்ளை வந்து கீழே பாட்டத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பெல்ட் பாஸ் பண்றாங்க. அந்த பெல்ட் வந்து எப்படின்னா ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருப்பாங்க. இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னா இதெல்லாம் இருக்கும் சார், இருக்கும்னா சில்க், ரப்பர் அந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு புள்ளைக்கு நடுவும் ரன் ஆகும். இந்த புள்ளை சி வந்து என்ன பண்ணுவோம், இஸ் டிரைவன் கண்டினியூஸ் பை த எலக்ட்ரிக் மோட்டார். சி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு எலக்ட்ரிக் மோட்டர்லாம் கண்டினியூஸா டிரைவ் பண்ணிட்டே இருப்பாங்க. டூ காம் ஷேப்டு மெட்டாலிக் கண்டக்டர் இயும் டியும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, ரெண்டு புள்ளை பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. The COM D is maintained at the positive potential of 10 power 4 volt. முக்கியமான important line. The COM D is maintained at the how much volt அப்படினா 10 power 4 volt by the power supply. The upper COM is E connected to the inner side of the hollow metasphere. ஆனா மேல இருக்கிற அந்த E வந்து என்ன பண்ணும், அந்த hollow metasphereல உள்ள இன்சைட்ல கனெக்ட் பண்ணிப்பாங்க. Due to the high electric field near COM D, the air between the blade belt and COM D gets ionized by the action of point. அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, நம்ம 10 power 4 கிட்ட கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்று இந்த நியர் காம் டிக்கும் ஏர் பிட்வீன் த பிளேட் அண்ட் காம் டி கெட்ஸ் அயனைஸ்ட் பை தி ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இந்த டி பக்கத்தில் இருக்க அந்த ஹை எலக்ட்ரிக் பெல்ட்னால என்ன நடக்குது, அந்த பெல்ட்டுக்கும் காம் டிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஏர் ஃபுல்லாமே அயனைஸ் ஆகுது. த பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் புஷ்டு டுவர்ட்ஸ் த பெல்ட். உடனே இந்த ஏர்ல உள்ள அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்க போகுது, பெல்ட்டை நோக்கி போயிருக்கு. ஓகேவா, towards the belt and negative charge எங்க சார் போகும் அப்படின்னா காம்பு டி பக்கத்துல வந்துடும், காம்பு டி வழியா அது பாஸ் ஆயிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று அந்த பெல்ட்டை நோக்கி போற அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா அந்த பெல்ட்டை ஒட்டிக்கிட்டு அப்படி மேலே மூவ் ஆகும். சரியா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி மேலே மூவ் ஆகும்போது எங்க ரீச் பண்ணோம்னா காம் ஈயை ரீச் பண்ணும். அப்போ காம் ஈல என்ன பண்ணோம்னா நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணும். சரியா, அண்ட் தி ஸ்பியர் அக்வஸ் பாசிட்டிவ் சார்ஜ் டியூ டு எலக்ட்ரிசிட்டி இண்டக்ஷன். அப்போ ஈ வந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணினா அதுக்கு ஆப்போசிட் என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். அது எங்க இன்டியூஸ் ஆகும், அந்த ஸ்பியர்ல இன்டியூஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இப்போ தான் அந்த டாபிக் பார்த்தோம். As a result, the positive charge are pushed away from the COM E and they reach outer surface of the sphere. அப்போ இது ப்ராசஸ் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காம் ஈல இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் விலகி எங்க வந்துருது அப்படின்னா அந்த ஸ்பியரோடைய அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வந்துருது. சின்ஸ் ஸ்பியர் இஸ் எ கண்டக்டர், அப்படிதானே நம்ம அப்படிதானே சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட், அப்படிதான் கண்டக்டர் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாமே என்ன ஆகுதுன்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எங்க அந்த ஹாலோ ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட், ஏன்னா அதிகமான சார்ஜ் வந்துகிட்டே இருக்கு, உடனே அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கு. At the same time, negative charge nullify the positive charge in the belt due to corona discharge before it passes over the plate. அதே நேரத்துல இந்த நெகட்டிவ் சார்ஜ்லாம் என்ன பண்ணுது, அந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து நல்லிஃபை பண்ணுது. எங்க பெல்ட்ல உள்ள பாசிட்டிவ் சார்ஜும் அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஈல உள்ள அந்த நெகட்டிவ் சார்ஜும் நல்லிஃபை ஆகுது. நல்லிஃபை ஆனோடனே அந்த ஈயை தாண்டி எந்த வித சார்ஜோ பாசிட்டிவோ நெகட்டிவ் எதுவுமே போகாது. பெல்ட்ல ஸ்டிக்கா இருக்க அந்த சார்ஜ் வந்து ஈயை தாண்டும் போது எந்த வித சார்ஜ் இருக்காது. ஈல இருந்து டிக்கு வரும்போது வரைக்கும் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு மாதிரி பிளாங்கா தான் இருப்பார். இந்த படத்துல கூட பார்த்தாலே தெரியும், பிளஸ் பிளஸ் போட்டு இன்னும் ரெண்டுல பாரு தெரியுது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம வந்திருப்பாரு, அப்படிதானே இப்படிதான் போடணும். சரியா, ஏன்னா நல்லிஃபை ஆகிருப்பாங்க. இதுதான் அவங்க சொல்ல போறோம். When the belt descends, it has almost no net charge. இது சொன்னா at the bottom it again gains a large partial. கீழே வரும்போது திருப்பியும் பாஸ்ட் சார்ஜ் கிடைக்கி உடனே பெல்ட் மேலே போகுது, திருப்பியும் ஒரு பாஸ்ட் சார்ஜ் டெலிவரி பண்ணுது அவுட்டர் சர்ஃபேஸ் ஸ்பியருக்கு. இந்த ப்ராசஸ் அப்படி கண்டினியூ ஆகி நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுதுன்னா நம்மளுக்கு 10⁻⁷ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆக வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். We cannot store charge beyond this limit since the extra charge starts leaking to the surrounding due to the ionization. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் 10⁻⁷ அதிகமான ஸ்டோர் பண்ணலாமான்னா முடியாது, ஏன்னா அதிகமான எனர்ஜி பண்ணும்போது அது வந்து லீக் ஆகிடும். So this leakage of charge can be reduced by the enclosing machine in a gas-filled steel chamber at very high temperature, very high pressure. அப்போ இந்த மாதிரி லீக்கேஜை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த மிஷினை வந்து ஒரு என்க்ளோஸ் பண்ணிப்பாங்க ஒரு கேஸ்-ஃபில்டு ஸ்டீல் சேம்பர்ல, அது வந்து ஒரு வெரி ஹை ப்ரெஷர்ல இருக்கும். சரியா, இந்த ஹை வோல்டேஜ் produced in the Van de Graaff generator used to isolate positive ions, proton, neutrons for nuclear disintegration and other applications. ஸோ இந்த ஹை வோல்டேஜ்லாம் இந்த வான் de Graaffல இருந்து கிடைச்ச ஹை வோல்டேஜ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாசிட்டிவ் அயன்ஸ், அதாவது புரோட்டான் டியூட்ரான் பாசிட்டிவ் அயன்வாங்க, அதை ஆசிலேட் பண்ண யூஸ் ஆகுது. ஏன் ஆசிலேட் பண்ணணும்,
நியூக்ளியர் டிஸ்இன்டக்டர்ஸ்லாம் யூஸ் ஆகும் சரியா. நியூக்ளியர்னா அதை உடைக்கிறது அந்த இடத்துலலாம் இது யூஸ் ஆகுது சரியா. அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல போதும் இது வரைக்கும்.